இப்ப விரதம் இருக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். நிறைய முறைகள் இருக்கு. நான் அதை எளிமையா உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். யாருக்கு எது சரியா இருக்குமோ அந்த முறையை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். முதல்ல 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை பட்னியா இருக்கிறது. அடுத்தது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு 2 வேளையும் பட்னியாக இருத்தல். அடுத்தது 3 வேளையுமே பட்னியா இருக்கிறது, வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சுக்கிட்டு. இது ரொம்ப கடுமையான ஒரு விரதம். இதுல இன்னொரு முறையும் இருக்கு. சில பேரு ஒரே ஒரு வேளை உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கொள்ளுதல். அது பால் சாதம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம். உப்பு சேர்த்துக்க கூடாது. இந்த 7 நாளும் ஒரு வேளையில மதிய நேரத்துல பால் சாதம் இல்லைன்னா தயிர் சாதம். சில பேரு வேக வச்ச பருப்போட சாதம் சேர்த்து பருப்பு சாதம், அதுலயும் உப்பு கிடையாது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறது. இது ஒரு வகையான முறை. இன்னும் சிலர் இது எதுவுமே சாப்பிடாம வெறும் பழசாறுகளை மட்டுமே அருந்தி கொண்டு விரதம் இருக்கிறது. காலையில மதியானம் ராத்திரி, காலையில மதியானம் ராத்திரி அப்படின்னு வெறும் ஜூஸ் மட்டுமே, பழசாறு மட்டுமே குடித்துக் கொண்டு விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு முறை. இன்னும் கடுமையாக சிலர் இளநி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் உண்டு. வெறும் இளநி மட்டும் தான் குடிப்பாங்க. பால் கிடையாது, பழம் கிடையாது, பழச்சாறு கிடையாது, எதுவுமே கிடையாது. இளநி மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த இளநியில இருக்கிற வழுக்க சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம். இளநி அதுக்குள்ள இருக்கிற அந்த வழுக்க தேங்காய் அதை சாப்பிட்டுட்டு நாம விரதமாக இருத்தல். இப்படி ஒரு வகையான விரதம் அப்படிங்கிறது உண்டு. மிக மிக கடுமையா நான் சொல்ற ஒரு விரதம் மிளகு விரதம் தான். இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது முதல் நாள் ஒரு மிளகுல ஆரம்பிக்கணும், அடுத்த நாள் 2 மிளகு சாப்பிடணும், 3வது நாள் 3, 4வது நாள் 4, 5வது நாள் 5, 6, 7ன்னு எண்ணிக்கைகளை அதிகரித்துக் கொண்டே போகணும். 7 நாள் 7 மிளகு, அதோட அந்த விரதத்தை பூர்த்தி செய்து விடுவது. இப்படி மிக கடுமையான இருக்கக்கூடிய விரதம் தான் மிளகு விரதம்.